ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக அவங்க என்ன செய்வாங்க? யுத்தம் பண்ணதான் செய்வாங்க. ஒரு போர்னு இருந்தால், ஒரு ஒரு சண்டைன்னு இருந்தால், இல்லை ஏதோ ஒரு காரியம் இருந்தால், எதிராளி கண்டிப்பாக என்ன செய்வான்? இருக்க தான் செய்வான். எதிராளி கண்டிப்பாக எழும்ப தான் செய்வான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர்கள் எழும்புவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் ஜெயத்தையோ நான் உங்களிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாக ஏகப்பட்ட கூட்டம் எழும்பிற்று, ஆனால் ஒருத்தராலும் அவர்களை ஜெயிக்க என்ன செய்யலை? முடியலை. அல்லேலூயா. ஆமாம், பெரிய ரதங்கள் போகக்கூடிய மதிலை கட்டிட்டா அவங்கள என்ன செஞ்சிடலாம்? தடுத்துடலாம். முன்னாடி செங்கடல் வந்தால் தடுத்துடலாம், யோர்தான் இருந்தால் தடுத்துடலாம், யோர்தானை தாண்டி வர்றதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு எவ்வளவோ ராஜ்யங்கள் யோசித்தாங்க. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் தவிடுபடி ஆக்கினார். அல்லேலூயா. ஏன்னா அவர்களோடு கூட வந்தவர் பெரியவர். ஆமென். ராஜ்யங்கள் எப்படி கலங்கினதாம்? அவர்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? கலங்கினதாம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த 2026 கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்யும்படியாக என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, நான் உங்க கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அசால்ட்டாக என்ன செய்யக்கூடாது? எடுத்துடக்கூடாது. வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஆளை பதிச்சுக்குங்க. 2026 யார் என் கூட இருக்கிறா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். எல்லாரும் விட்டு போனால் கூட பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட என்ன செய்வார்? இருப்பார். ஆமென்.